என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதற்கான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Psalms 103, சங்கீதம் 103 1-2 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கன்னடத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. சொல்லமா, ஒன்னையும் மறக்காதீங்க. அதை மறக்காதீங்கன்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது எங்க பார்த்து சொல்றாரு? என் ஆத்துமாவே, ஆத்துமாவை சொல்றாரு, நீ மறக்காத. ஓ மை சோல், bless the Lord, ஓ மை சோல். ஓ என் ஆத்துமாவே, ஓ ನನ್ನ மனவே, ஓ என் இருதயமே, என் முழு உள்ளமே, நீ அவர் செய்த காரியத்தை மறக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த சங்கீதக்காரன் அழகா ஆண்டவரை எதன் மூலமா எப்படி துதிக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் ஆரம்பிக்கிறார். எதனால துதிக்கணும்? ஆத்துமாவோடு துதிப்பதை ஆரம்பிக்கிறார். ஆத்துமா, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரை தொழுது கொள்வதை அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு முழு ஆத்துமாவோடு நன்றி சொல்வதை குறித்து அவர் சொல்லுகிறார். கர்த்தரை எப்படி முழு ஆத்துமாவோடு ஆராதிக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். தன் ஆத்துமாவுக்கு சொல்லி அதை சொல்லுகிறார். அப்போ நானும் நீங்களும் இன்றைக்கு எதை கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால், நாம் எதை செய்தாலும் பாதி மனதோடு செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? முழு மனதோடு செய்ய வேண்டும். ஆக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் எதை செய்தாலும் அதை முழு மனதோடு, நான் எதை செய்தாலும் அதை முழு ஆத்துமாவோடு, நான் எதை செய்தாலும் அதை அந்த ஆத்தும சம்பந்தப்பட்டு சொல்லுவாங்க. எப்படி? அது ஆத்மார்த்தமா எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஆக இந்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொன்னா நான் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நான் எப்படி இதை நம்புறேன் அப்படின்னு சொன்னா, வெறும் சரீரம் மாத்திரம் சில சமயங்கள்ல துதிக்கும். ஆள் மட்டும் இங்க துதிப்பாங்க, ஆள் மட்டும் இங்க கை தட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மைண்ட் எல்லாம் வேற எங்க ரவுண்டில் இருக்கும். அதனாலதான் இவர் சரியா சொல்றாரு. பார்த்து பாருங்க, மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான்? சரீரம், ஆவி, ஆத்தும, சரீரம் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இவர் எப்படி துதிக்கிறார்? தன் ஆத்துமாவை அழைத்து, ஆத்துமாவே நீ அவரை துதி என்று சொல்லும் போது நான் நம்புறேன், சரீரம், ஆத்துமா, ஆவி, சரீரம், ஆவி, ஆத்துமா, இது மூன்றும் சேர்ந்து ஒன்றாக செயல்படுவதை நான் இந்த இடத்துல உணர்றேன். நான் நம்புறேன். என் சரீரமே துதி அப்படின்னு சொல்லல. அப்ப என்ன சொல்லுகிறது? என்ன வார்த்தை? என்ன நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒன்றுமில்ல, தன் ஆத்மாவை சோர்த்தரிக்கும், தன் ஆத்மாவை கூப்பிட்டு, என் ஆத்மாவே அவர் செஞ்சதை மறக்காத, அவர் செஞ்சதை முழு மனதோடு துதி, முழு மனதோடு சொல்லு, முழு மனதோடு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதுமாய் இணைந்து சொல்லுகிறது என்று சொல்லி நான் உணர்கிறேன், நான் நம்புறேன். அப்போ என்ன கவனிங்க, நான் எதை செஞ்சாலும் என் முழு ஆத்மாவோடு நான் செய்யணும். தேவனுக்கென்று நான் எதை செய்கிறேனோ, தேவனுக்கென்று நான் எப்படி செய்ய வேண்டும், தேவனுக்கென்று நான் எதை செலுத்தினாலும், தேவனுக்கென்று நான் எப்படி உகந்த காரியங்களை செலுத்த வேண்டும், அதை என்னுடைய முறுமுறுப்போடு செய்யாமல், பாதி மனதோடு செய்யாமல், கட்டாயத்தினால் செய்யாமல், முழு மனதோடு செய்ய ஆண்டவர் என்னையும் உங்களையும் சொல்லுகிறார். சொல்லம்மா, என்னங்க? இந்த வார்த்தையை மறக்காதீங்க. bless the Lord, oh my soul. என்ன சொல்லுங்க? bless the Lord, oh my soul, oh my soul. சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை? oh my soul. வெளியில ஒருத்தர் அடிக்கடி எதனா பிரச்சனைன்னு சொன்னா oh my God அப்படின்னு சொல்லுவாங்க. முழுசா கூட சொல்றதுல இப்ப OMG முழுசா சொல்றதுக்கும் இப்ப வலிக்குது எல்லாருக்கும். OMG எல்லா அவசரத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஃபேன் கொஞ்சம் போடுங்க. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, சங்கீதக்காரன் அழகா அவன் ஆத்துமாவை கூப்பிட்டு, என் ஆத்துமாவே
இந்த ஓ என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முழு மனதோடு 100% அவருக்கு எதை செய்தாலும் அதை செய்யணும். ஆராதனைக்கு வரேன், எப்படி வரணும்? முழு மனதோடு வரணும். பாஸ்டர் ஃபோன் பண்ணுவாரு, அப்படி இல்லை. சில பேர் கட்டாயத்தினால வந்து உட்காருவாங்க. 2 வாரம் வரலன்னா இவர் ஃபோன் பண்ணிடுவாரு, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடுவாரு. அந்த கட்டாயம் இல்லை. என் முழு மனது அவசியம். ஒரு பக்தன் அழகா அதை செஞ்சாரு. ஆனா அந்த பக்தனிடத்தில் ஆண்டவர் கேட்டது நம்ப முடியாத காரியம். அந்த பக்தனிடத்தில் ஆண்டவர் கேட்டது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். நானா இருந்தா ஏற்றுக்கொண்டிருப்பது சந்தேகம். அந்த பக்தனிடத்தில் அந்த விஷயத்தை கேட்க போது அவனுடைய மனது எப்படி துடித்திருக்கும் சொல்லி எனக்கு தெரியல. அவருடைய மனது எந்த அளவுக்கு அங்கலாய்த்திருக்கும் என்று சொல்லி தெரியல. ஆனா அந்த விஷயத்தையும் முழு மனதோடு அவர் செய்தார். இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம பார்க்க போறோம். யார் என்று தெரியுமா? யார் இல்ல, ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல குறிப்பிட்ட ஒரு பகுதியை நம்ம பார்க்க போறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறதுல அந்த அளவுக்கு பெரிய விசுவாச வீரன் என்று சொல்லலாம். ஆனா ஆபிரகாம சோதிக்கிறார் கடவுள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஆபிரகாமுக்கு திருமணமாகி எத்தனை வருடங்கள் பிள்ளை இல்லாம இருந்தது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? உன் ஜாதிய பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபராம் என்று அவர் பேரை ஆபிரகாம் என்று அவர் மாற்றினாரு. ஜாதிகளின் தகப்பன் என்று இருந்த அவர் பேரை திரளான ஜாதிகளின் தகப்பனாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்து அழகா ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு. அவர் தான் ஈசாக்கு. யாரு? ஈசாக்கு. சந்தோஷமா வளர்றாரு ஈசாக்கு. ஆண்டவர் கொடுத்துட்டாரே, ஆண்டவர் நான் கேட்டதை கொடுத்துட்டாரே, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டாரே, எனக்கு ஒரு ஏக சுதனை கொடுத்துட்டாரே, நான் கேட்ட அந்த வாக்குத்தத்தை, அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றிட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமா இருக்கும் போது ஆண்டவர் வந்து சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறாரு? வசனமா தான் சொல்லுகிறது. அவர் என்ன கேட்கிறாரு? உன்னுடைய ஏக சுதன். அப்படியே அதை சொல்லியே கேட்கிறார். உன்னுடைய ஒரே மகன் எனக்கு காணிக்கையாக கொடு, எனக்கு பலியாக கொடு. வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:1 நம்ம வாசிக்க போறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. யாரை சோதிச்சாரு? ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். என்ன பலியிடணும்? தகன பலி. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரே மகன், வீட்டுக்கு பெரிய பிள்ளை, தலை பிள்ளை, தகன பலியாக எனக்கு காணிக்கையாக கொடு, என் ஊழியத்திற்கு கொடு, என் ராஜ்யத்திற்கு கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது ஆபிரகாம் இந்த 2 வசனத்துல அதுக்கு நடுவில் எந்த வசனமும் வரல. அது முடிஞ்ச உடனே என்றார், பலியிடு என்றார்னு சொன்ன உடனே 3வது வசனத்துல அவர் அங்க யோசிச்சாரு. நைட்டெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாரு. இங்க ரெக்கார்ட் பண்ணல, எனக்கு தெரியல அவர் நைட்டெல்லாம் எந்த மைண்ட்ல இருந்திருப்பாருன்னு சொல்லி. ஆனா மனசு வலி இருந்திருக்கும், ஒரு தகப்பனா வலி இருந்திருக்கும். ஆனா 3வது வசனத்துல ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து ரெடி ஆயிட்டாரு. ஆண்டவருக்கு தன் மகனை கொடுக்க, தன் ஆராதனை கொடுக்க, தன் துதியை கொடுக்க, தன் தொழுகையை கொடுக்க அவர் ரெடி ஆயிட்டார். இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த சம்பவத்துல 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம்.